போர் போயிட்டுருக்கு. இப்போ சவுதி அரேபியாவில் இருக்கலாமா இல்லை வேண்டாமா, இல்லை ஊருக்கே போயிடலாமா அப்படின்னு நிறைய பேரோட சிந்தனை அப்படி இருக்குது. நிறைய பேர் எனக்கு டிஎம்மும் பண்ணியிருக்கீங்க, கால் பண்ணி பேசியிருக்கீங்க. ஸோ என்னோடய கருத்து என்னென்னா, உங்களோட மனநிலை எப்படி இருக்குது? உங்களுக்கு அங்கே இருந்தால் சேஃபாக தோணுச்சுன்னா நீங்கள் இருக்கலாம். இல்லை எனக்கு பணம் வேண்டாம், குடும்பம் தான் முக்கியம்னா நீங்கள் குடும்பத்தை பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே வந்தாலும் சம்பாதிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்கும். பட் அந்தளவுக்கு சம்பாத்தியம் கிடைக்கும்னா கொஞ்சம் டவுட்ஃபுல்லு தான். சரிங்களா? நானும் ஒரு காலத்தில் வேலையை விட்டு தான் வந்திருக்கேன். ஸோ எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் இங்கே ஒரு நல்ல வேலை கிடச்சிருச்சு. நல்லபடியாக லைஃப் போயிட்டுருக்கு. பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டா நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கும் ஒரு வழி கிடைக்கும். அப்படி இல்லை நான் சவுதியில் தான் இருப்பேன்னா பார்த்து பத்திரமா இருங்க. எங்கெங்கே இது ரிஃபைனரி, இது ஃபியூல் ரிலேட்டடு, அமெரிக்கன் ஸ்பான்சர் பண்ண கம்பெனிஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி இருந்துக்கிட்டால் உங்களுக்கு நல்லது. ஸோ மற்றபடி டிசிஷன் உங்கள் கையில் தான். இதை பற்றி பயப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த வாரம் அவ்வளோ சீக்கிரம் முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அமெரிக்கா ரொம்ப பெருசாக சுரண்டி விட்ருக்கான். ஸோ ஈரானோட கிரட்ஜனை எவ்வளோ பெருசாக இருக்க போகுதுன்னு தெரியல. அல்லாஹ்க்கு தான் தெரியும். ஸோ பார்த்து பத்திரமா இருங்க. அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை.